ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 27ஆம் அத்தியாயம். மன இலக்குகள். மனதை தூய்மையாகவும் வெறுப்பு இல்லாமலும் பற்று இல்லாமலும் வைத்திருப்பதும் முக்கிய ஆன்மீக பாதையாகும். அதேபோல் ஆன்மீக பாதையில் உண்மை, கருணை, புலன்களை கட்டுப்படுத்துதல், குரு பக்தி, பெற்றோருக்கு சேவை செய்தல், சொந்த மதத்தை பின்பற்றுதல் மற்றும் நெருப்பை வழிபடுதல் ஆகியவை அடங்கும். இவை ஆன்மீக பாதைகள். ஞானிகள் இவற்றை நல்லொழுக்கத்தின் ஆன்மீக பாதைகளாக கருதுகின்றனர். சில முக்கியமான விரதங்களை நான் தங்களுக்கு கூறுகிறேன். விரதங்களில் 3 வகைகள் உள்ளன: ஏகபுக்தம், நக்தம் மற்றும் உபவாசம். சூரிய உதயத்திற்கு பிறகு பகலில் ஒரு முறை மட்டுமே உணவை உண்பது ஏகபுக்தம். தினசரி சடங்குகளான சந்தியோபாசனம், மந்திர உச்சாடனம் மற்றும் வீட்டு தெய்வ வழிபாடு ஆகியவற்றுடன் ஒரு நாளைக்கு ஒரு முறை உணவு உட்கொள்வது காலத்தின் சாராம்சம் என்று விளக்கப்படுகிறது. நாள் முழுவதும் பூஜைகள் மற்றும் பிரசாதங்களை செய்து விரதம் இருந்து இரவில் மட்டும் சாப்பிடுவது நல்லதல்ல. உண்ணா நோன்பு என்பது இரவும் பகலும் உட்கொள்ளாமல் இருப்பது. இந்த காலகட்டத்தில், அதாவது உணவு உட்கொள்ளாத நேரத்தில், இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதும் தெய்வீக கதைகளை உச்சரிப்பதும் மட்டுமே செய்யப்பட வேண்டும். பௌர்ணமி, அமாவாசை மற்றும் திதிகளில் ஏகபுக்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவர்கள் புண்ணிய செயல்களை அடைவார்கள். சாவிதி, சப்தமி, அஷ்டமி, திரையோதசி, சதுர்த்தசி ஆகிய தினங்களில் நக்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஏகாதசி அன்று விரதம் இருப்பது முக்கியம். நரசிம்ம பகவானை வழிபடுவது. அவ்வாறு செய்வது உங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து இறைவனின் ஆசீர்வாதங்களை பெறச் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நட்சத்திரம் உள்ளங்கையில் இருக்கும்போது சூரிய நட்சத்திரத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அன்று நீராடி சுத்தமாக அமர்ந்து சூரியனில் இருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிப்பதில் நேரத்தை செலவிட்டால் ஒருவர் நோயிலிருந்து விடுபடுவார். திரையோதசி மாதத்தில் வியாழக்கிழமை முனிவர்களுக்கு நீர் நைவேத்தியமும் முன்னோர்களுக்கு அரிசி நைவேத்தியமும் செய்யப்படுகிறது. அதை நைவேத்தியம் செய்தால் ஒருவர் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருளை அடைவார். அகஸ்திய மாமுனிவரின் வானில் எழுந்தருளும் நாளில் வழக்கம் போல் சங்கம் நீர், வெள்ளை மலர்கள் மற்றும் அக்ஷதங்களுடன் அகஸ்திய முனிவருக்கு அர்க்கியத்தை அர்ப்பணிக்க வேண்டும். வானத்தின் மலர் வானத்திற்கு எதிரானது. நெருப்பின் நெருப்பு வானத்திற்கு எதிரானது. நண்பன் வருணனின் மகனே கும்பனே வணக்கம். கீழ்கண்ட ஸ்லோகத்தை ஓத வேண்டும். இதுபோல 7 இரவுகள் அகஸ்திய முனிவரின் திசையில் தங்கி பயிற்சி செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கும். அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணு நிலையை ஒருவர் அடைவார். பரத்வாஜ முனிவரே, உங்கள் முனிவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ நரசிம்ம புராணத்தை ஓத எனக்கு கிடைத்த பாக்கியம் இது. இது முன்பு பிரம்மதேவரால் மரீச்சி போன்ற முனிவர்களுக்கு கூறப்பட்டது. அந்த பெரிய முனிவர்கள் பிருகு முனிவரிடம் கூறினார்கள். பிருகு முனிவர் மார்க்கண்டேய முனிவரிடம் கூறினார். மார்க்கண்டேய முனிவர் சஹஸ்ரனிகாவிடம் கூறினார்கள். பகவான் நரசிம்ம மூர்த்தியின் அருளால் இது குரு வியாசரால் பெறப்பட்டது. இது எனக்கு அவரது பிரசாதமாக வழங்கப்பட்டது. நான் அதை உங்களுக்கு விளக்கியுள்ளேன். நீங்கள் சாந்தி அடையுங்கள். இந்த சிறந்த புராணத்தை பக்தியுடன் கேட்பவர்கள் மாசி மாதத்தில் பிரயாகை க்ஷேத்திரத்தில் உள்ள திரிவேணி நீரில் நீராடிய பலனை பெறுவார்கள். பக்தர்களிடம் பக்தியுடன் இதை பாராயணம் செய்பவர்கள் சர்வ தீர்த்தத்தின் பலனை பெற்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தில் வாசம் செய்வார்கள். அனைத்து பாவங்களையும் அளிக்கும் இந்த நரசிம்ம புராணம் நரசிம்ம பகவானின் அருளால் இதை பாராயணம் செய்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஒரு வசதியான வாழ்க்கையை வழங்குகிறது. இறுதியில் அவர்கள் பகவான் ஸ்ரீஹரியின் துணையை பெறுகிறார்கள். இந்த நரசிம்ம புராணம் பக்தியுடன் அல்லது வெறுப்புடன் கேட்க வேண்டிய ஒரு தகுதியான படைப்பு. இப்போது தயவு செய்து என்னை செல்ல அனுமதியுங்கள். நான் திரும்பி வருகிறேன் என்று சூதமா முனிவர் கூறினார். பரத்வாஜ முனிவர் அவர்களை கௌரவித்து மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்தனர்.
பின்னர் பரத்வாஜ முனிவரின் முன்னிலையில் பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்டு மகிழ்ந்தனர். சிம்ம முகம் கொண்ட நரசிம்ம மூர்த்தியின் நரசிம்ம புராணம் இனிதே நிறைவடைந்தது.